நீட் என்பது மிகப்பெரிய மோசடி திட்டம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ சீட்டுகளை மற்ற மாநிலத்தில், குறிப்பாக வட இந்தியர்கள் கொள்ளையடிப்பதற்காக கொண்டு வந்த திட்டம் என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள், சமூக ஆர்வலர்கள், தமிழை நேசிக்கின்றவர்கள், இந்திய தமிழக குழந்தைகளுக்கு எதிர்காலத்தை பறிக்க கூடாது என்று உள்ளன்போடு பார்க்கின்றவர்கள் தொடர்ந்து வற்புறுத்தி வருகின்ற செய்தி இது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஜே சங்கர். இந்த வீடியோ கல்வி சம்பந்தமானது, நீட் தேர்வு சம்பந்தமானது. தமிழகத்தில் நீட் தேவையில்லை என்று ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்து ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சி ஏடிஎம்கேவும் பிஜேபிக்கு உட்பட இன்னும் விவாத பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நீட் தமிழகத்திற்கு தேவையா தேவையில்லையா என்பது. இது கடந்த 4 ஆண்டுகளாக நடக்கிறது. நீட் தேவையில்லை என்று தமிழகம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறது. திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் நீட் தேர்வை ஒழிப்போம், மாற்றுவோம் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்தார்கள். வாக்குறுதி அளித்ததை செய்தார்களா என்று ஏடிஎம்கே திரும்ப திரும்ப கேட்கிறது. இது தொடர்ந்து கொண்டே இருக்குன்னு. அப்போ நீட் தேர்வு சம்பந்தமான வீடியோ இது. இதில் பல்வேறு விஷயங்கள், ஏன் நீட் தேர்வு தேவையில்லை என்பதற்கான நாம் கடந்த காலங்களில் நிறைய பதிவுகள், அந்த பதிவை பார்க்காதவர்கள் திரும்ப அதை ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த பதிவு எவ்வளவு பொருத்தமானது என்று உங்களுக்கு, இந்த வீடியோவை பார்க்கின்றவர்கள் பழைய வீடியோவை பார்க்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ மாதிரி ஒன்று விஷயங்களேன். மருத்துவ கல்விக்கு நீட் தேர்வு தேவையில்லை என்பது தமிழகத்தினுடைய பிடிவாதமாக தொடர்ந்து வற்புறுத்துவதாக இருக்கிறது. சட்டமன்றத்திலும் சட்டம் நிறைவேற்றப்பட்டு கவர்னருக்கு அனுப்பி அது பிரசிடென்ட் ஒப்புதலுக்கு சென்றிருக்கிறது. மத்தியில் சட்டம் இயற்றினாலும் கூட இது மாநிலத்துக்கு தேவையில்லை என்ற கருத்தை திமுக இன்று வற்புறுத்தி இருக்கிறது என்பது ஒண்ணு. நீட் தேர்வு என்பது ஒரு வடிகட்ட வருவது, அது ஒரு ஃபில்டர் மெத்தட். நீட் தேர்வு எழுதி அதன் மூலமாக மருத்துவ கல்விக்கு வருகின்றவர்கள் சிறந்த மருத்துவர்களாக இருப்பார்கள் என்பது பச்சை பொய் என்று சொல்லப்படுகிறது, விவாதிக்கப்படுகிறது. பல்வேறு டிபேட்ல தமிழகத்தின் சார்பாக விவாதிக்கிறாங்க. அது சரியா என்றால் சரி, அது ஏன் சரி என்பதை இந்த வீடியோக்கு உள்ள வருகின்றப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க. நீட் என்பது கோச்சிங் சென்டர் நடத்துகின்ற தனியார் முதலாளிகளில் பெரிய லாபத்தை பார்க்கின்ற விஷயமாக, அதுல சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 1000 கோடி லாபம் ஈட்டுகின்ற ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மாறி போச்சு. இந்தியா, தமிழகம் முழுக்க இருக்க, இந்தியா முழுக்க இருக்க. குறிப்பாக தமிழகத்தில் கோச்சிங் சென்டர் நடத்தி பல 100 கோடிகளை பெறுகின்ற, ஓராண்டுக்கு 100 கோடி ரூபாய் டர்ன்ஓவர் வரக்கூடிய பெரிய பிசினஸ் ஆக மாறி போச்சு. கோச்சிங் சென்டர் பிசினஸ் சென்டராக மாறி இருக்கிறது. பிசினஸ் செய்வதற்கு நீட் தேர்வு துணை போயிருக்கிறது என்ற ஒரு விஷயத்தையும் அழுத்தமாக பதிவு செய்து வருகிறார்கள் தமிழக மக்கள். அப்போ பல மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்க நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டாலும் கூட அந்த மாநிலத்தில் இருக்கின்ற இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக அந்த மாநில மாணவர்களுக்கு மருத்துவ தேர்வு எழுத முடியல என்ற பிரச்சனைக்கு அந்த மருத்துவத்தில் கனவாக மாறி போயிருக்கிறது என்ற ஒரு விஷயம். இது இனிஷியலாக சொல்ல வேண்டியது. சரி, நீட் தேர்வு ஏன் தேவையில்லை? நீட்ல என்ன பிரச்சனை வந்துருச்சு? இப்ப நீட்ல என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னு நம்ம தொடர்ந்து சொல்றோம். தமிழகத்தை சார்ந்த கல்வியாளர்கள், வல்லுநர்கள், அநேகமா திமுகவை சேர்ந்தவர்கள் அனைவருமே சொல்றாங்க நீட் தேர்வு தேவையில்லை. +2 மார்க்கின் அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது. அவர்கள் நீட் தேர்வை எழுதி வந்தாங்கன்னா சிறந்த மருத்துவராக உருவாங்கன்றத பச்சை பொய். இது ஒரு ஃபில்டர் மெத்தட் இது என்று தொடர்ந்து சொல்றாங்க. உண்மையா? 100%க்கு 1000% உண்மை இருக்குது. அப்போ என்ன பிரச்சனை இருக்கு? நம்ம தொடர்ந்து சொல்றோம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? நீட் தேர்வு எழுதுன்னு ஒன்றிய அரசு சொல்றது, பிஜேபி சொல்றது. இப்போ குஜராத், மகாராஷ்டிரா, ஹரியானா, பீகார், ஒரு சில வடக்கு மாநிலங்களில் தொடர்ந்து சிபிஎஸ்இ தேர்வுகளிலேயே பிட்டடிச்சு பாஸ் பண்றாங்க. சிபிஎஸ்இ தேர்வு தொடர்ந்து நீங்க ஊடகத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு ஆண்டு பாத்தீங்கன்னா தெரியும், ஜன்னல் வழியா பிட்டு கொடுக்கலாம் பார்த்திருப்பாங்க, போட்டோ போட்டிருக்காங்க, பதிவு செய்திருக்கிறாங்க. நீட் தேர்வு என்பதும் அது போல ஒரு திட்டத்திற்கு தான் போகும் வந்திருக்குது. அதுதான் இப்ப சொல்ல போறோம். அப்ப என்னன்னா, மும்மொழி கொள்கையில் கூட இந்தி பேசுகின்றவர்கள் ஆங்கில மொழி புலமை பெற்றவர்களாக இல்லை. அவர்கள் மும்மொழி 3 மொழி வேணும் என்று ஒன்றிய அரசு, மத்திய அரசு சொல்லுது. அவருக்கு 2வது மொழியே ஆங்கிலம் தெரியல, 3வது மொழி எங்க போவாங்க? அவங்களுக்கு மும்மொழி கொள்கை இருக்கிறதா? மொழி ஒரு அறிவா? மொழி அறிவா என்று ஒரு கேள்வி அழுத்தமாக வைக்கிறாங்க. அதே போலவேதான் இப்போ வடகிழக்கு மாநிலங்களில் ஆங்கிலம், இந்தியில் எழுதினாலும் சரி, எதுல எழுதினாலும் சரி, அவர்களுக்கு நாலேஜ் இல்ல, அவர்கள் டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ண முடியாது என்பதனால் கோச்சிங் சென்டர் வச்சு, கோச்சிங் சென்டர்ல என்ன பண்றாங்க? அதிக மதிப்பெண்களை வாங்கி தருவதற்கு 15 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய், 30 லட்சம் ரூபாய் என்று பணத்தை பெற்றுக்கொண்டு அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கான நடவடிக்கையை கோச்சிங் சென்டரே செய்து என்று
தொடர்ந்து நாம் சொல்றோம். இன்றல்ல நேற்றல்ல 4-5 ஆண்டுகளாக சொல்றோம். அரசு மத்திய அரசு பணிகளில் வட இந்தியர் எப்படி வர்றாங்க? இப்படிதான் வர்றாங்க. டெஸ்ட் எழுதி எப்படி வராங்க? இப்படிதான் வராங்க. நீட் தேர்வில் எப்படி வராங்க? இப்படிதான் வர்றாங்க என்று தொடர்ந்து சொல்றான். ஆனா தொடர்ந்து சொன்னாலும் கூட அதை அந்த உண்மையை அவங்க மறைச்சாங்க. இப்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. என்ன வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு? ராஜ்கோட் என்ற இடத்துல மோசடி செய்திருக்கிறார்கள். அதிகமான மதிப்பெண்கள் பெற்று தருகிறோம் என்று சொல்லி 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்று கிட்டத்தட்ட 30 40 மாணவர்களை குறிவைத்து அவர்கள் பணத்தை பெற்றிருக்கிறார்கள் அந்த கோச்சிங் சென்டர் நடத்துறவங்க என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ராஜ்கோட் நகர குற்றப்பிரிவு கண்டறிதல் பிரிவு டிசிபி என்று சொல்லக்கூடிய அந்த அவர்கள் மதிப்பெண்கள் பெற இந்த மாதிரி வாங்கியிருக்கிறாங்க என்பதை அறிந்து மோசடி செய்திருப்பதாக வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ராஜ்கோட்டை தளமாக கொண்டு செயல்பட பயிற்சி நிறுவனமாக ராயல் அகாடமியின் உரிமையாளர் ராஜேஷ் பெத்தானி உட்பட 5 பேரை காவல்துறை கைது செய்திருக்கிறது. ஜெய்ப்பூரை சேர்ந்த ஒரு மகன் நீட் தேர்வுக்கு அதிகபட்சமாக 30 லட்சத்தை அவருடன் பெற்றுக்கொண்டு அதிக மதிப்பெண்கள் பெற்றுத் தருவதாக ஏமாற்றிருக்கிறார்கள் என்று அம்பலத்திற்கு வந்திருக்கு. இதுவும் காவல்துறை விசாரணை வந்திருக்குது. சூரத்ல ஆலோசனை மையத்தை நடத்தி வரும் திரையாவின் சகோதரர் பிரகாஷ் கர்நாடக பெலகாவில் சிபிஎஸ் தேர்வு ஒருங்கிணைப்பாளர் மஸ்ஜித் ஜெயின் மற்றும் உதய்பூரை சேர்ந்த தவால் சங்கி ஆகிய 3 பேரை தலைமறைவாக காவல்துறை தேடுது. காவல் சிறப்பு படை அமைச்சு அவர்களை பிடிப்பதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகிறது என்று காவல்துறை சொல்லி இருக்குது. நாமளா மனம் போன போக்கில் சொல்ல பத்திரிகையில் வந்த ஊடகத்தில் வந்த ஃபேக்சுவலாக வந்திருக்கூடிய உண்மையான செய்தியை இப்ப நம்ம ஷேர் பண்றோம். அப்போ இந்த மோசடி பெலகாவிலிருந்து திட்டமிட்டு விபுல் மற்றும் ஜெயின் ஆகியோர் மூளையாக செயல்பட்டு 2 பேர் தான் மூளையாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்று வருது. இதுவரை 30 மாணவர்கள் ஏமாற்றப்பட்டதை அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் விசாரணை தர்றாங்க. மாணவரோட வாக்குமூலங்கள் பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். விசாரணை துரிதப்படுத்தி இருக்கிறார்கள். எத்தனை பேர் மாட்டியிருப்பார்கள் என்ற தகவல் தெரியவில்லை என்றும் இந்த காவல்துறை விசாரணையில் தெரியுது. ராஜ்கோட்ல ஜெட்பூரில் வசிக்கும் 40 வயதான துஷார் பெக்காரியா என்பவர் மே 5, 2005 அன்று தாக்கல் செய்த புகார் மனுவில் 30 லட்சம் பெற்றுக்கொண்டு அதிக மதிப்பெண்கள் பெற்றுத் தருவதாக ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று ஒரு புகாரை பதிவு செய்திருக்கிறாங்க. அவர் பணத்தை திருப்பி அளிச்சுட்டாங்க. திருப்பி அளித்தாலும் கூட அங்க புகார் மனு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று ஒரு கருத்து இதாங்க நீட் சம்பந்தமாக லேட்டஸ்டான அப்டேட். இது லேட்டஸ்டாக வடக்கு மாநிலங்களில் மும்மொழி கொள்கை வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் நீட் தேர்வு வேண்டும், நீட் தேர்வு எழுதாத சிறந்த மருத்துவர்கள் உருவாக்க முடியும் என்று வாய்கிழிய பேசுகின்ற இந்த ஒன்றிய அரசு, வாய்கிழிய பேசுகின்ற பாஜக அரசாங்கம், பாஜக மாநில அரசுகள் இதற்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? இந்த மாதிரி எப்படி மார்க் அதிகமாக வரும்னு எப்படி மார்க் வரும்? ஒண்ணு இல்ல, யார் தேர்வு எழுதுறாரோ உண்மையான மாணவருக்கு பதிலாக வேறு ஒரு சிறந்த மாணவரை தேர்வு எழுதி வச்சு அடையாள அட்டை கொடுத்து எல்லாம் கொடுத்து அவர் மூலியமாக மார்க் எழுதி வச்சு மார்க் வாங்கி கொடுத்துருவாங்க. இதுதான் நடந்துக்குது. அது ஃபோர்ஜரி இல்ல, உலகமாக ஃபோர்ஜரி. இது ஆள் மாறாட்டம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடக்குது. செய்திகள் வருது. அது இன்னைக்கு பெரிய லெவல் பூதாகரமா வெடித்திருக்கிறது என்பதை தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுல என்ன தெரியும் சொல்லுங்க? இதுல என்ன தெரியுது? நீட் தேர்வு அவசியமா? இப்படி இந்த மாதிரி காசு கொடுத்துட்டு ஆள் மாறாட்டம் பண்ணியோ பிட் அடிச்சு ஏதோ ஒரு வகையில அதிக மதிப்பெண்கள் பெற்று மருத்துவக் கல்லூரியில் இடம் பிடிக்கிறவங்க சிறந்த டாக்டர் வருவானா? அவன் நோயாளிகளுக்கு நல்ல சிகிச்சை அளிப்பானா? நாம தான் அப்படி சொல்லி ஏன் அப்படி பண்ற? +2 மார்க் வச்சு குடிச்சிட்டு போயான்னு சொல்றேன், மெரிட் பேஸ்ல குடிச்சிட்டு போன்னு சொல்றேன். அதனை கரெக்ட். இத்தனை வருஷம் அப்படிதான் நடந்துச்சு, இப்ப நான் புதுசா உங்களுக்கு மட்டும் வந்துருச்சு என்று நம்ம அந்த கேள்வியை கேட்கிறோம். அது மட்டுமல்ல, இவங்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கோச்சிங் சென்டர்ஸ்ல அதிக மதிப்பெண்கள் பெறுகின்ற இன்னும் விசாரணை வளையத்துக்குள்ள இந்தியா முழுவதும் வலைப்பின்னல் இருக்கிறது என்று சொல்றாங்க. இந்தியா முழுவதும் இருக்கிற வலைப்பின்னல்ல எந்தெந்த கட்சிக்காரங்க எந்தெந்த அரசியல்வாதிகள் மாட்ட போறாங்கன்னு நமக்கு தெரியாது. இது பெரிய லெவலில் வெடிக்க போகுதுன்னு வச்சுங்களேன். இப்பதான் விசாரணை துவங்கி இருக்கிறாங்க. பல இடங்களில் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. எங்களுக்கு இது வேண்டும், ஃப்ரெஷ்ஷா டெஸ்ட் வைக்கணும், அகைன் டெஸ்ட் வைக்கணும், தேர்வு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நீதிமன்ற முடிவு செய்யணும் வச்சுங்களேன். இந்த நீட் தேர்வு எழுதி அதன் மூலியமாக வர்றவங்க திறமையான மருத்துவராக இருப்பாங்கன்னு சொன்ன அந்த பெரிய மேதாவிகள் இப்ப என்ன சொல்ல போறாங்க? வடக்கு பகுதிகளில் இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் திறமை வாய்ந்த மாணவர்கள் இல்லை என்பது மட்டும் அல்ல. அதுல அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மருத்துவ படிப்புகளை ஆக்கிரமிப்பு செய்யும் என்றும் பணத்தை வைத்து பணத்தின் மூலமாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்க நீட் சட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் சீட்லாம் பிடிச்சி டாக்டர் ஆயிட்டாங்கன்னா அந்த டாக்டர் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பான்? எந்த நோயாளிக்கு சிகிச்சை அளித்து உயிரை காப்பாத்தாவான்? புரியணும் இல்லையா? இப்பொழுதும் சொல்கிறோம், நீட் தேர்வு என்பது வடிகட்டி, அது மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ அந்த சீட்டுகளை வட இந்தியர்கள் அபகரிக்கக்கூடிய செயல் என்பது பல வகையில் நடக்கிறது. இந்த கோச்சிங் சென்டர் மூலமாக நம்ம சொல்றோம், 4 வருஷமா சொல்றோம், கோச்சிங் சென்டர் மூலமாக மிகப்பெரிய ஸ்கேம் நடக்கு. அந்த ஸ்கேம்
தமிழகத்தில் இருக்க மருத்துவ படிப்புகளை, மருத்துவ சீட்டுகளை வட இந்தியர்கள் கொள்ளையடிப்பதற்கு பயன்படுகிறது. அதற்குத்தான் நீட் தேர்வு தேவை என்று மத்திய அரசு சொல்கிறது, ஒன்றிய அரசு சொல்கிறது. அதனால்தான் தமிழகம் மறுக்கிறது, தேவையில்லை என்று சொல்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய படித்து கஷ்டப்பட்டு படித்து அதிக மதிப்பெண்கள் பெற்ற நமது குழந்தைகளுக்கு கிடைக்காத இந்த மருத்துவ சீட்டு வட இந்தியர்களுக்கு கிடைக்குமா? இப்படி குறுக்கு வழியில் வருவார்களா? நேர்மையான வழியில் வர தெரியாதவர்களுக்கு என்றெல்லாம் நமது மாணவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அந்த கேள்விக்கெல்லாம் மத்திய அரசு, ஒன்றிய அரசு என்ன பதில் சொல்ல போறாங்க? நிதியமைச்சர் என்ன பதில் சொல்ல போறாங்க? கல்வித்துறை அமைச்சர் என்ன பதில் சொல்ல போறாங்க? தெரியாது. இப்ப இந்த ஊழல் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இந்த ஊழலை பத்தி அவங்க என்ன சொல்ல போறாங்க? இந்த ஊழலை அனுமதிக்க போறாங்களா? அவங்க இதை சரின்னு சொல்லுவாங்களா? அவங்க அதனால்தான் மீண்டும் சொல்கிறோம், நீட் என்பது மிகப்பெரிய மோசடி திட்டம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ சீட்டுகளை மற்ற மாநிலத்தில், குறிப்பாக வட இந்தியர்கள் கொள்ளையடிப்பதற்காக கொண்டு வந்த திட்டம் என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள், சமூக ஆர்வலர்கள், தமிழை நேசிக்கின்றவர்கள், இந்திய தமிழக குழந்தைகளுக்கு எதிர்காலத்தை பறிக்க கூடாது என்று உள்ளன்போடு பார்க்கின்றவர்கள் தொடர்ந்து வற்புறுத்தி வருகின்ற செய்தி இது. இதை அவர்கள் மறுப்பார்களா? இப்படி என்ன சொல்ல போறாங்க? குஜராத், ராஜ்கோட், பீகார், இது போன்ற டெல்லி உட்பட இந்த வலைப்பின்னல் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. ஒரு முறை நீட் தேர்வு மையத்தில் கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன சொல்ல போறாங்க? கொஸ்டின் பேப்பர் எப்படி லீக் அவுட் ஆகும்? கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆகும். ஆல் மார்க் செஞ்சு எக்ஸாம் எழுதி அதிக மதிப்பெண்கள் பெறுவாங்க. 30 லட்சம் 20 லட்சம் லஞ்சம் கொடுத்துட்டு உயர் மதிப்பெண்களை போடுவாங்க. எப்படி போடுவாங்க? இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாது. அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற காவல்துறைக்கு தெரியாத, சிபிஐக்கு தெரியாத, இன்டெலிஜென்ஸ் கோட் ஐஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாத, எல்லாம் தெரியும். தெரிந்தும் ஏன் இவர்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரவில்லை என்ற கேள்வி நம்ம வைக்கிறோம். இப்பொழுது வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. இப்பொழுது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிற இதை வைத்து, அடிப்படையாக வைத்து, கடந்த 3 ஆண்டுகளில் 4 ஆண்டுகளில் என்னெல்லாம் செய்தாங்க? 2-3 வருஷமா நடக்கும். ஒரு சென்டர்ல, ராயல் கோச்சிங் சென்டர்ல 2 வருஷம் இந்த ஸ்கேம் நடக்குதுன்னு இப்போ விசாரணையில் தெரிய வந்திருக்கு. விசாரணை பண்ணுங்க. எத்தனை வருஷமா யாரெல்லாம் எத்தனை பேருக்கு காசு வாங்கிட்டு இந்த மாதிரி பரீட்சை ஆள் மாத்தி எழுதுந்து, வேற மாதிரி எழுதுந்து, எப்படி எல்லாம் பண்ணாங்கன்ற விசாரணை பண்ணுங்க. விசாரணை பண்ணி வெளிச்சத்திற்கு கொண்டு வாங்க. தவறு சிறையில் அடைங்க. தவறாக உள்ளே வந்த மாணவர்களின் அந்த மருத்துவ சீட்டை கிழிச்சறிங்க. அந்த மருத்துவம் யார் அந்த மாதிரி உள்ள வந்தால் தவறான மாணவர், யார் உள்ள ஒரு காரணமாக இருந்தா அவர்கள் எல்லாரையும் ஜெயில போடுங்க. தீர்வு இதனால் மட்டும் ஏற்படும். நாம் என்ன சொல்றோம்? தீர்வு இதற்கான நிரந்தர தீர்வு என்னன்னா, அந்தந்த மாநிலத்தில் +2 மார்க் யாரு எடுக்கிறாங்களோ +2 மார்க்கின் அடிப்படையில் அவர்களுக்கு சீட்டு கொடுத்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ சீட்டுகளுக்கு தமிழகத்தை பணத்தில், தமிழகத்தினுடைய அரசின் பணத்தில், தமிழக மக்களின் பணத்தில் உருவாக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிக்கு வெளி மாநிலத்திலிருந்து மாணவர்களை வந்து சேர்ப்பது என்பது எந்த காலத்திலும் ஏற்க முடியாது என்பதில் நாம் தெளிவாக இருப்போம். இந்த நீட் தேர்வில் ஸ்கேம் நடந்திருக்கு. இந்த ஸ்கேமை பத்தி சொல்லியிருக்கோம். இந்த பத்திரிகையில் வந்த செய்தி சந்தி சிரிக்கிறது. சந்தி சிரிக்கக்கூடிய இந்த செய்தியை உறக்க சொல்லுங்க. நீட் தேர்வு தேவையில்லை என்று தமிழக மாணவர் உறக்க பேசுங்க. நீட் தேர்வு என்பது ஒரு வடிகட்டி, அது தமிழக மருத்துவ சீட்டுகளை வட இந்தியர்கள் கொள்ளையடிப்பதற்காக உருவாக்கப்பட்டது என்று நீங்கள் உறக்க சொல்ல வேண்டும் என்று கேட்டு, இது இன்னைக்கு லேட்டஸ்டாக இப்ப 2025ஆம் ஆண்டு நீட் தேர்வை ஒட்டி வந்திருக்கக்கூடிய செய்தி, பத்திரிகையில் பரவலாக வந்திருக்கக்கூடிய செய்தி, நெட்ல போனீங்கன்னா ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் வந்திருக்குது. இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு தமிழக மக்களுக்கு, மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். பிஜேபி தலைவர்களுக்கு அவர்கள் காதில் ஒலிக்கின்றது போல் பேச வேண்டும் என்று கேட்டு மீண்டும் வேறொரு காணிகள் சந்திப்போம். until then bye. நான் உங்கள் டிஜே சங்கர். நன்றி, வணக்கம்.